நமஸ்காரம். காந்தாரா தமிழ் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். ஏற்றமும் மாற்றமும் எதிர்வரக்கூடியது என்று எண்ணம் கொண்ட ரிஷபராசி நண்பர்களே, எதிர்வரக்கூடிய 2025 நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம சனி பயிற்சி பார்த்தோம், குரு பயிற்சி பார்த்தோம், ராகு கேது பயிற்சி பார்த்தோம், மாத பலன்கள் பார்க்குறோம். இந்த ஒரு வருடம் இப்போ நாம் இங்கேருந்து சென்னையில் இருந்தோம்னா ஒரு வேலூர் போகிறதுக்கோ ஒரு பெங்களூர் போகிறதுக்கோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் உள்ளுக்குள்ளேயே சுற்றி வராமல் வெளியில் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் இது. சனி பயிற்சினா 2.5 வருடம் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எதிர்வரக்கூடிய 2025. ஆனால் பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். ரிஷபத்திலே குரு, கடகத்திலே செவ்வாய், கன்னியிலே கேது, அதுதான் லக்னமாக அமைகிறது. அதாவது 1/1/2025 மார்கழி மாதம் புதன்கிழமை பிரதமை திதியில் பிறக்கக்கூடிய இந்த பூராட நட்சத்திரத்தில் பிரதமையில் பிறக்கக்கூடியது சுக்கிர திசையில் பிறக்கிறது. அந்த டைமிங் பார்க்கணும்னா லக்னத்திற்கு 3, அதாவது விருச்சிகத்தில் புதனும், தனுசில் சூரியன் சந்திரன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். இப்போ நம்ம ஒரு பலன் பார்க்கச்சே வெறும் 2025 கிரகங்கள் மட்டும் இல்லை, எதிர்வரக்கூடிய சனி பயிற்சி, அதற்கடுத்து நிகழக்கூடிய குரு பயிற்சி, அதற்கப்புறம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி, தென் சூரிய பயிற்சி, இவை அனைத்தையும் வைத்து தான் நாம் இந்த பலனை பார்க்க போகிறோம். மெயினாக ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே, ரிஷபம் அப்படின்னா மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் என்ற 3 நட்சத்திரங்கள். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷத்தில் கிருத்திகை சூரியனுடைய கால், ரோகிணி சந்திரனுடைய கால், மிருகசீரிஷம் செவ்வாயினுடைய கால். இந்த செவ்வாய் நமக்கு 3லும் 2லுமாக இருக்கிறார். மெயினாக நமக்கு உச்சம் தரக்கூடியவன், உச்சம் பெறக்கூடியவன்னா அது சந்திரன். அந்த சந்திர திசை ரோகிணி நட்சத்திரம். இந்த வீடு சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் எங்கே இருக்கார்? எடுத்த உடனே சுக்கிரன் நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். சுக்கிரன் சனியோடு சம்பந்தப்பட்டு 10ஆம் வீட்டில் இருக்கார். அடுத்தது சுக்கிரனுடைய மூமெண்ட்ஸ் இருக்கு. நம்முடைய வீட்டுக்கு அதிபதி நல்லா இருக்கானா, அதுதான் மெயின். ஜாதகம் பார்க்கச்சு 3 விஷயங்கள் பார்க்கணும். லக்னாதிபதி, ராசி அதிபதி, நம்ம இருக்கக்கூடிய தசாநாதன். இப்போ நமக்கு எந்த தசை நடக்கிறது, அந்த தசாநாதன் எப்படி இருக்கா, இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணி தான் பேசிக்காக பார்க்குறோம். ஆனால் ஒரு பலன் அப்படின்னு பார்க்கச்சே, ராசி பலன் அப்படின்னு பார்க்கச்சே, ராசியை மேற்கொண்டு பார்க்கச்சே சந்திரனை மேற்கொண்டு தான் பார்க்குறோம். அப்படி 2025 நமக்கு 2ஆம் இடத்திலே வரக்கூடிய செவ்வாய், 3ல் இருக்கக்கூடிய செவ்வாய் 2ல் வரும்போது நல்ல விஷயங்களை தருவான். சில சமயம் அதாவது தடங்கள் இருக்கும் சார். நம்ம ஒரு வீடு, செவ்வாய் வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடியது. அதற்கு தடங்கள் சில சமயம் வருவதுண்டு. சார் தடங்கள் வருதுன்னா எப்படி சார் வரும்? கரெக்டு. நம்ம ஒரு லோன் போட்டிருப்போம், ஐசிஐசியில் லோன் டிக்ளேர் பண்ணிவிடுவான். ஆனால் உடனே அந்த லோன் நம்ம கைக்கு வராது. நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவார், இல்லை இங்கே வேண்டாம், நான் கார்பரேஷன் பேங்க்கில் லோன் வாங்கி தரேன்னு. இது ஒரு சின்ன தடங்கள், ஆனால் அது சரி செய்யப்படும். அதனால் நம்ம மனசு உடைஞ்சிடக்கூடாது. அடுத்தது 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது 4ஆம் வீட்டுக்கு வர, நமக்கே குரு நம்முடைய ரிஷப ராசியில் இருக்கிறவர் 2ஆம் இடத்திற்கு குரு போகிறார். நம்ம ரிஷபராசியில் குரு இருக்கிற போது பார்க்கிற விஷயம் 7ஆம் பார்வையாக நம்முடைய 7ஆம் வீட்டை பார்க்குறார். அது செவ்வாயினுடைய வீடு. 2ஆம் இடத்திற்கு போனாலுமே குருவினால் இந்த சமயத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. கணவன் மனைவிக்கு உள்ள சண்டை. ஆனால் குரு பயிற்சிக்கு அப்புறமா நாமளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். நாகேஷ் சொல்கிற மாதிரி அது பழகி போயிடும். ஏன்னா குரு 2ஆம் இடத்துல நம்ம கொஞ்சம் சட்டில் பண்ணிவிடுவார். அது புதனுடைய வீடு. அதனால் நாமளே கொஞ்சம் சண்டை போகிறதுக்கு முன்னாடி தேவையா இது போ அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்து போகும் தன்மை நமக்கு 2025 வந்துவிடும். இதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குருவினுடைய வீடு. என்ன 2ஆம் இடத்துக்கு போச்சு, குரு தன்னுடைய வீட்டை பார்க்குறார், 8ஆம் பார்வையை பார்க்குறார். மங்கள காரியங்கள் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. மங்கள காரியங்கள்னால் நம்ம பெரியவங்களாக இருந்தால் வீட்டிலே பொண்ணோ பிள்ளையோ இருந்தால் அந்த பொண்ணுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு, பிள்ளையாக இருந்தால் ஒரு பூணல் போடுவதற்கு, அல்லது அந்த பிள்ளை ஒரு ப்ரமோஷனில் வெளியில் போகிறதுக்கு, அல்லது +2 முடிச்சுட்டு நாம் நினைத்த இடத்தில், குழந்தை நினைத்த இடத்தில் அவன் வேலைக்கோ அல்லது வேற ஒரு படிப்புக்கோ செல்வதற்கு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. சரி சார், எனக்கே இப்போ தான் 35 வயசு ஆகுது அப்படின்னா நமக்கு ப்ரமோஷன் வருவதற்கு ஆனால் முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா சனி நமக்கு இப்பொழுது இருக்கிறது 10ஆம் வீட்டில் இருக்கான், லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறான், 11க்கு வரப்போகிறார் சனி. அதனால் நம்ம முயற்சி செய்தோம்னால் சின்ன சின்ன தடைகள், கூடவே இருக்கக்கூடிய ராகு சின்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் முயற்சி செய்தோம்னா நமக்கு அது சாத்தியமாகும். நிச்சயமாக இந்த ஒரு வருஷத்தில் 2025
ஆஃப்டர் குரு பயிற்சி சொன்னோம்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் நமக்கு ஒரு ப்ரமோஷனோ அல்லது வேறு இடத்துல நம்ம ட்ரை பண்ணோம்னா, இந்த ஜாபே இல்லாமல் வேறு ஜாப் ட்ரை பண்ணால் போவதற்கோ, இதை அடுத்து ஒரு 2 பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்கும், 3 பெட்ரூம் ஃப்ளாட் போகணும், அல்லது சிங்கிள் பெட்ரூமில் இருக்கும், டபுள் பெட்ரூம் போகணும், அதாவது ஏற்றத்தை நோக்கி ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் அது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்குது. இதெல்லாம் சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய சாத்தியக்கூறுகள். அடுத்தது மெயினாக இதெல்லாம் ஒரு தனி மனிதனுக்கு நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவன் செவ்வாய், அதனால் குடும்பத்திற்குள்ளே சின்ன சின்ன கோபங்கள் தாபங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. கோபதாமன்னா எப்படின்னா, நம்மளை கண்டு பொறாமப்படக்கூடியவன் தான் சார் அதிகமாக இருப்பான். நம்ம சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், பாத்தியா நேற்று தான் பார்த்தேன், இன்றைக்கி பாரு அவன் என்னமோ வெள்ளையும் சொல்லையுமா போகிறான், நம்ம காது பட பேசுவாங்க. அதை கேட்பதற்கு கொஞ்சம் மனப்பக்குவம் இருந்து, ஏன்னா குரு இருக்கிறதுனால மனப்பக்குவம் இருக்கும், அதை நாம் தள்ளி தரிச்சின்னு போயிடுவோம், கவலை இல்லை, விட்டுருங்க. இதற்கு அடுத்து நம்ம மெயினாக பார்க்கணும்னா பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம்னா, ஏன்னா செவ்வாயினுடைய நம்ம பார்க்கக்கூடியது 7ஆம் வீடு நமக்கு இப்போது செவ்வாய். அந்த செவ்வாய் மருத்துவத்திற்கு உரியவர். அதனால் மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு, அது தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் கூட, சனியினுடைய பார்வை 4ஆம் பார்வையாக, அந்த இடத்துலேருந்து 4ஆம் வீடு சனி, அது மட்டுமல்ல செவ்வாய் 8ஆம் பார்வையாக சனியை பார்க்குறார். அதனால் நமக்கு மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றமும் மாற்றமும் உண்டு. சார் மெடிக்கல் லைனில் இருந்தால் என்ன சார்னா, உதாரணத்திற்கு அந்த லைனில் நீங்கள் ஷேர்ஸை வாங்கி போட்டிங்கன்னா அந்த ஷேர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த ஷேர்ஸ்ன்னு சொன்ன உடனே இந்த லைனில் தான் ஷேர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஆனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மார்ச்லேருந்து மே மாதம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் ரொம்ப யோசித்து, ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மணி லூஸ் ஆகக்கூடியது, நாம் கொஞ்சம் இழப்பு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. பி கேர்ஃபுல். அதே மாதிரி அது நம்ம ஒரு ஃபிக்ஸரில் போடச்சே இப்போ எடுக்க முடியாது. ஒரு 6 மாதம் கழித்து எடுப்பதற்காக போட்டோம்னா பரவாயில்லை. இப்போயே வேணும் அப்படின்னு போட்டோம்னா அது நாம் நினைத்தபடி நடக்குமா அப்படிங்கிறது சிறிது சந்தேகம்தான். அடுத்தது துறைன்னு பார்த்தோம்னா, ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறவன் 10ஆம் இடத்திற்கு போகிறதுனால நிச்சயமாக நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துக்கும், இது வரைக்கும் நம்ம நிறைய முடிவுகள் எடுத்திருக்கோம், அதாவது நிறைய உழைச்சிருக்கோம், நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், அதனுடைய பலனை அனுபவிப்பதற்கு இதுதான் சார் நல்ல சான்ஸ். 2025 திரைத்துறையில் இருப்பவர்கள், சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய திரையாக இருந்தாலும் நிச்சயமாக அதனுடைய பலனை அனுபவிப்போம். அதாவது பலனை அனுபவிக்கிறதுனா கையில் காசு புரளக்கூடியதாக இருக்கும். இந்த 2025 3-4 ராசிகள் தான் ஓஹோன்னு இருக்கக்கூடிய ராசிகள். அதில் ஒன்று ரிஷபம், அடுத்தது மிதுனம், இன்னொன்று துலாம், அடுத்தது சொல்ல போனோம்னா மகரம். அதனால் ஏற்றம் தரக்கூடிய ராசிகளில் ரிஷபமும் ஒன்று. பணம் புரளக்கூடியது. பணம் புரளக்கூடியதுன்னா சிறு குறு தொழில் வியாபாரிகள் யார் யாரெல்லாம் தள்ளு வண்டியில் வச்சுன்னு விற்கிறாங்களோ, அதாவது தன்னுடைய உழைப்பையும் சேர்த்து லேவாதேவி பண்ணுற மாதிரி உட்கார்ந்த இடத்துல பண்ணுறவங்க நான் சொல்லலை, அப்படிப்பட்டவர்களுக்கு கையிலே பணம் புரளக்கூடியதாக 2025 அமைந்திருக்கிறது. இதற்கு அடுத்து நமக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசை இருக்குது. கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு அதற்கு வழிவகுப்பார்கள் என்று நம்புவோம். முதல்ல பிலீஃப் தான் சார் வாழ்க்கை. அதை நம்பினோம்னா நம்ம மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெளிநாடு போவதற்கு, எஸ்பெஷலி படிப்பதற்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் விஷயமாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஊர் சுற்றி பார்க்கணுன்னு போகச்சு அதில் சின்ன சின்ன தடங்கள் வரலாம் அல்லது தள்ளி போகலாம். ஏன்னா சனியோடு சேர்ந்த ராகு கொஞ்சம் தடங்களை ஏற்படுத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் அது தள்ளி போகலாம். ஆனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி, இப்போ மே மாதம் போகணும்னு நினச்சோம்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான முயற்சிகள் நம்ம எடுக்கணும். இதற்கடுத்து பிஸ்னஸ் நம்ம பார்க்கச்சே விவசாயம், மெயினாக 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒன்று விவசாயம் அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள். என்ன தொழில்? நமக்கு ரீட்டைல் பிஸ்னஸ், அந்த ரீட்டைல் தொழில் நல்லா இருக்குமா? விவசாய பொருள்களை நாம் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்டு நிலம் நீர் சம்பந்தப்பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருந்தால் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அதுவே ரியல் எஸ்டேட் பண்ணச்சே சிறு சிறு சிக்கல்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கான். அதனால் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். சிக்கல்கள் எப்படி வேணாலும் வரலாம். அதை தனி காணொலியில் வேறு நம்ம பார்க்கலாம், எப்படிப்பட்ட சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட் தொழில். அடுத்தது இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்க இல்லையா, ஹோல்சேல் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட், அப்படிப்பட்டவர்களுக்கு இது மிக ஏற்றம் தரக்கூடிய வருடமாக அமைந்திருக்கிறது. ஆனால் பிஸ்னஸ்ன்னு பார்க்கச்சே
படிப்பு சம்பந்தப்பட்ட, பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட, நூலகம் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு நிச்சயமாக 2025 ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸை பார்த்தோம், பர்சனலில் பார்த்தோம். சரி, இதெல்லாம் ரைட்டு. ஏன்னா இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம வண்டி எடுக்கணும்னா காற்றடிக்கணும் இல்லையா, பெட்ரோல் போடணும். அந்த மாதிரி நமக்கு ஏதாவது செஞ்சால் ஒரு மேன்மை வருமா சார்? நீங்கள் மைனஸ் சொன்னீங்க, உடல் வியாதிகள் வரும், ரிஷபராசிக்காரர்களுக்கு சில பாதத்தில் வரக்கூடிய உபாதைகள் வரும், தலை சுத்தல் வரும், இரத்த சம்பந்தமான வியாதிகள் இருந்தால் அது கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். இதெல்லாம் நம்ம மெடிக்கல் செலவு வைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதெல்லாம் இருக்கிற போது அதற்கு செலவுகளை எப்படி நம்ம எதிர்கொள்வது? அல்லது ஒரு ப்ரமோஷன் வரணும்னா ஏதாவது பண்ணினா எனக்கு ப்ரமோஷன் வேணும்னா, ரிஷபராசி சுக்கிரனுக்கு ஏற்றம் தரக்கூடிய ராசி. அதனால் நம்ம முக்கியமாக மலை மேல் உள்ள தெய்வங்கள், அதுலேயும் மலை மேல் இருக்கக்கூடிய விஷ்ணு தெய்வங்களை நாம் சென்று வணங்கி வந்தோமையானால் டக்குன்னு ஞாபகம் வருதுன்னா திருப்பதி தான் நமக்கு ஞாபகம் வரும். திருப்பதி போய் செஞ்சுட்டு வாங்க, சேவிச்சுட்டு வாங்க. அதில் முக்கியமாக திருப்பதியிலேருந்து திரும்பி வரும்போது கீழே பத்மாவதி தாயாரை நாம் சேவித்து அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரிய நாராயண பெருமாள்னு இருப்பார். அந்த சூரிய நாராயண பெருமாளுக்கு நம்முடைய ஜாதகத்தின் பிரகாரம் அல்லது பர்த் ஸ்டார் அன்னைக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னா மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அது வெள்ளிக்கிழமை இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, நமக்கு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். இதை தவிர நமக்கு எந்த இடத்துலலாம் மேலே கோயில் இருக்கோ அந்த கோயில் போயிட்டு வரதுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, சார் ரொம்ப டென்ஷனாக இருக்குது சார், என்னால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்கள் ஏதாவது ஒரு மலை வாச ஸ்தலங்களுக்கு 2 நாள் போயிட்டு வாங்க, ரிலாக்ஸ்டாக இருக்கும். நமக்கு நினச்சிட்டு இருக்கோம் அதில் ஒரு 5000 ரூபா செலவழியும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 2 நாள் நமக்கு வந்து ஒரு ரீஜெனுவேஷன் மாதிரி அது நமக்கு ஏற்றத்தை தரும், நல்ல மாற்றத்தை தரும், நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். இதை செய்து வாருங்கள். 2025 என்பது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களாக நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. நன்றி.